நண்பர்களே, இந்த காணொளியில் நம்ம கோப்பு அல்லது கோப்புரைக்கு மறுபெயரிடுதல் ரீநேம் என்கிற அந்த செயல் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். கோப்பு மற்றும் கோப்புரைகளுக்கு மறுபெயரிடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. அவற்றில் சில வழிமுறைகள் நாம் பார்ப்போம். ஃபைல் பட்டி அல்லது இடது சுட்டி பொத்தான் அல்லது வலது சுட்டி பொத்தானை பயன்படுத்தி மறுபெயரிடலாம். ஃபஸ்ட்டு ஃபைல் பட்டியை பயன்படுத்தி மறுபெயரிடுதல். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, மறுபெயரிட வேண்டிய கோப்பு அல்லது கோப்புரையை தேர்வு செய்துக்கணும். கிளிக் செய்து தேர்வு செய்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபைல் பட்டியில் போய்ட்டு ஃபைல் என்கிற அந்த பட்டியை தேர்வு செய்து அதில் ரீநேம் என்கிற பொத்தானை அழுத்தணும். ஸோ ரீநேம் என்கிற அந்த கட்டளையை நம்ம அழுத்தினால் ஒரு பெட்டி தோன்றும். அதில் புதிய பெயரை நீங்கள் தட்டச்சு செய்துவிட்டு பின்பு என்டர் பொத்தானை அழுத்தலாம் அல்லது ஓகே பொத்தானை அழுத்தலாம். அவ்வாறு அழுத்தினால் பெயரானது மாற்றம் செய்துவிடும். இதுதான் ஃபைல் என்கிற அந்த பட்டியில் நீங்கள் கிளிக் செய்தால் ஒரு மெனு தோன்றும். அதில் ரீநேம் என்கிற அந்த பெயரை கமாண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய பெயரை நீங்கள் தட்டச்சு செய்யலாம். ஸோ நேரடியாக அந்த புதிய பெயரை தட்டச்சு செய்துவிட்டு ஓகே பொத்தானை அழுத்தினால் அந்த பெயரானது மாறிவிடும். சரிங்களா? இந்த வழிமுறை ஒன்று. அடுத்தது முறை 2 பார்த்தீங்கன்னா, சுட்டியின் வலது பொத்தானை பயன்படுத்துதல். அதாவது இது எப்படின்னா, மவுஸ் ரைட் கிளிக் பயன்படுத்தி நாம் ரீநேம் செய்யலாம், மறுபெயரிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மறுபெயரிட விரும்பும் கோப்பு அல்லது கோப்புரையை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் தேர்வு செய்யப்பட்ட அந்த கோப்பு அல்லது கோப்புரையின் மீது சுட்டியை வைத்து வலது பொத்தானை கிளிக் செய்யணும். வலது பொத்தானை கிளிக் செய்தால் ஒரு மேல் மீட்பு பெட்டி தோன்றும். அந்த மேல் மீட்பு பெட்டியில் ரீநேம் என்கிற கட்டளை இருக்கும். அந்த ரீநேம் என்கிற கட்டளையை தெரிவு செய்து இதற்கு பாருங்கள், இதுதான் அந்த மேல் மீட்பு பெட்டி. இதில் ரீநேம் என்கிற அந்த கட்டளை இருக்கு இல்லையா, அந்த கட்டளையை தெரிவு செய்து என்டர் பண்ணிங்கன்னா ஒரு உரைப்பெட்டி தோன்றும். அந்த உரைப்பெட்டியில் புதிய பெயரை நீங்கள் தட்டச்சு செய்துவிட்டு என்டர் பொத்தானையோ அல்லது ஓகே பொத்தானையோ அழுத்தினால் பெயரானது மாற்றம் செய்யப்பட்டுவிடும். இது ஒரு முறை. சரிங்களா? மூன்றாவது முறை பார்த்தீங்கன்னா, சுட்டியினுடைய இடது பொத்தானை பயன்படுத்துதல். அதாவது மறுபெயரிட விரும்பும் கோப்பு அல்லது கோப்புரையை தேர்வு செய்துவிட்டு F2 பொத்தானை அழுத்த வேண்டும் அல்லது கோப்பு அல்லது கோப்புரையின் மீது கிளிக் செய்ய வேண்டும். கிளிக் செய்துவிட்டு கோப்பு பெயரை சுற்றி ஒரு செவ்வக வடிவம் தோன்றும். அதாவது அது செலக்ட் ஆனதுக்கு அர்த்தமாக அது செவ்வக வடிவம் தோன்றும். நீங்கள் நேரடியாக புதிய பெயரை தட்டச்சு செய்து என்டர் பொத்தானையோ அல்லது ஓகே பொத்தானையோ அழுத்தலாம். இது ஒரு வழிமுறை. சரிங்களா? F2 ஷார்ட்கட் கீ பயன்படுத்தலாம் அல்லது மவுஸை கொண்டு ஒரு முறை கிளிக் செய்யலாம். கிளிக் செய்தால் செவ்வக பெட்டி தோன்றும். அவ்வாறு செவ்வக பெட்டி தோன்றினால் நேரடியாக நீங்கள் அதில் பெயரை தட்டச்சு செய்துவிட்டு ஓகே பொத்தானையோ அல்லது என்டர் பொத்தானையோ அழுத்தினால் கோப்பிற்கு மறுபெயர் ஆனது பதிவு செய்யப்பட்டுவிடும். இது ஒன்று. ஆக 3 முறைகள் இருக்கின்றன. ரீநேம் செய்வதற்கு 3 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று ஃபைல் பட்டியில் ஃபைல் ரீநேம் என்கிற வழிமுறையை பயன்படுத்துவது, அல்லது வலது கிளிக் செய்து மேல்மீட்பு பெட்டியில் தோன்றும் ரீநேமை பயன்படுத்துவது, அல்லது சுட்டியினுடைய இடது பொத்தானை கிளிக் செய்வதன் மூலமாக மறுபெயரிடுதல், ரீநேம் செய்வது. ஆக இந்த 3 வழிமுறை இருக்கின்றன. சரிங்களா? அடுத்தது கோப்பு மற்றும் கோப்புரையை நகலெடுத்தல் மற்றும் நகர்த்துதல். சரிங்களா? மூவ் மற்றும் காப்பி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மூவ் மற்றும் காப்பி. ஸோ மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோப்புரையும் நகர்த்துவது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கோப்பு அல்லது கோப்புரையை தெரிவு செய்யணும். தெரிவு செய்துவிட்டு முதலில் கட் செய்யணும். கட் செய்வதற்கு நாம் Ctrl+X அல்லது எடிட்டில் போயிட்டு கட்டு, அதாவது பட்டியில் எடிட் மெனுவில் சென்று கட் என்கிற கட்டளையை தேர்வு செய்யணும். அல்லது குறுக்கொழி சாவி Ctrl+X தெரிவு செய்தால் அது கட் செய்யப்படும். கட் செய்யப்பட்ட கோப்பு அல்லது கோப்புரையை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பேஸ்ட் பண்ணணும். அதாவது எங்கே நீங்கள் நகர்த்த விரும்புகிறீங்களோ அங்கே போயிட்டு அதை நகர்த்தணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே நகர்த்துறீங்களோ அந்த இடத்துக்கு சென்று விட்டு அங்கே போயிட்டு கோப்பு அல்லது கோப்புரையை புதிய இடத்திற்கு செல்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எடிட் பேஸ்ட் அல்லது Ctrl+V என்ற சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி நீங்கள் பேஸ்ட் செய்யலாம். அல்லது வலது பொத்தானை சுட்டியினுடைய வலது பொத்தானை அழுத்தி மேல் மீட்பு பெட்டியில் பேஸ்ட் என்கிற கட்டளையை தேர்வு செய்யலாம்.
அவ்வாறு தேர்வு செய்தால் கோப்பு புதிய இடத்துக்கு நகர்த்தப்பட்டுவிடும். ஸோ 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்பு கட் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப்பு வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ செலக்டு, கட்டு, பேஸ்ட், இது நகர்த்துதல். நகல் எடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதே தான். நகல் எடுப்பதற்கு செலக்ட் பண்ணணும், காப்பி பண்ணணும். அதாவது அதில் வந்து நீங்கள் கட் பண்ணுவீங்க, இதில் காப்பி பண்ணுவீங்க. நகர்த்துவதற்கு கட்டு, எடிட்டு கட்டு அல்லது Ctrl+X. நகர்த்துவதற்கு அதாவது நகல் எடுப்பதற்கு Ctrl எடிட் ப்ளஸ் காப்பி அல்லது Ctrl+C. சரிங்களா? 3வது ஸ்டெப்பு பேஸ்ட்டுக்கு அதே வழிமுறை தான், எடிட்டு பேஸ்ட்டு அல்லது Ctrl+V. இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் நகல் எடுக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். இதே இழுத்து விடுதல் என்பது ஒரு முறை இருக்குது. இழுத்து விடுதல்னால் விண்டோஸ்னுடைய இயக்கவட்டு சன்னல் திரையில் இடது மற்றும் வலது சாளர பிரிவுகள் இருக்கும். ஸோ இதுதான் அந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு விண்டோ இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விண்டோ மூலமாக அந்த கோப்பை நீங்கள் தெரிவு செய்து அவற்றை ட்ராக் அண்ட் ட்ராப், அதாவது மவுஸை கொண்டு அழுத்தியவாறே, மவுஸ் பொத்தானை அழுத்தியவாறே இழுத்து எங்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் விட்டு விட்டால் இது நகர்த்துவதன் மூலமாக இது என்ன இடம் உங்களுக்கு, அதாவது இழுத்து விடுவதன் மூலமாக நீங்கள் நகர்த்தலாம். சரிங்களா? இது ஒரு வழிமுறை. ஸோ இழுத்து விடுவதன் மூலமாக நகர்த்துவது மட்டுமல்ல, நகல் எடுக்கவும் செய்யலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இழுத்து விடுதல் மூலமாக நீங்கள் நகல் எடுக்கவும் செய்யலாம். வலது சாளர பகுதியில் நகல் எடுக்க வேண்டிய கோப்பு அல்லது கோப்புரையை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்வு செய்த கோப்பு அல்லது கோப்புரையை இடது சாளர பகுதியில் கோப்புரை பட்டியில் இழுத்து விட வேண்டும். அவ்வாறு இழுத்து விட்டால் புதிய பகுதியில் கோப்பு மற்றும் கோப்புரை தோன்றும். இதை வைத்து நீங்கள் வந்து இழுத்து விடுவதன் மூலமாக நகர்த்தலாம் அல்லது நகல் எடுக்கலாம். இது ஒரு வழிமுறை. சரிங்களா? அடுத்தது, நீக்கக்கூடிய வட்டிற்கு கோப்பு மற்றும் கோப்புரையை நகல் எடுத்தல். அதாவது நம்ம ஒரு பென் டிரைவ்லையோ அல்லது ஃப்ளாஷ் டிரைவ்லையோ ஃபைல் ஃபோல்டரை காப்பி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம செருகணும், கணிப்பொறியில் செருகணும். அவ்வாறு செருகிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இணைக்கப்பட்ட யூஎஸ்பி ஃப்ளாஷ் இயக்கி தானாக திறக்கவில்லை, தானாக திறக்கும். அவ்வாறு திறக்கலை அப்படின்னா ஸ்டார்ட் கம்ப்யூட்டரில் போய்ட்டு நீங்கள் கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா நீக்கக்கூடிய இயக்கி தோன்றும். அந்த இயக்கி இருமுறை கிளிக் செய்தால் யூஎஸ்பி அந்த ஃபோல்டரானது திறக்கப்படும். இப்போ நீங்கள் நகல் எடுக்க வேண்டிய கோப்பு அல்லது கோப்புரையை வலது பொத்தானை வைத்து காப்பி என்கிற கட்டளையை தேர்வு செய்து பின்பு யூஎஸ்பி இயக்கிக்கு திரும்பி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல தேர்வு செய்து வலது பொத்தானை அழுத்தி பேஸ்ட் என்கிற கட்டளையை தேர்வு செய்தால் உங்களுக்கு யூஎஸ்பியில் வந்து காப்பி ஆகிடும். சரிங்களா? இது ஒரு வழிமுறை. இன்னொன்று என்ன வழிமுறைனா, சென்ட் டு, அதாவது யூஎஸ்பி ஃப்ளாஷ் இயக்கியை நேரடியாக யூஎஸ்பியில் இணைத்து விட்டு கோப்புகள் அடங்கியுள்ள கோப்புரையை திறந்து கொண்டு எந்த கோப்பை நீங்கள் வந்து மாற்ற விரும்புகிறீர்களோ அந்த கோப்புரையை செலக்ட் செய்து அதில் ரைட் கிளிக்கை நீங்கள் அழுத்தினால் ஒரு மேல்மீட்பு பெட்டி தோன்றும். அதில் சென்ட் டு என்கிற ஒரு கட்டளை தோன்றும். அந்த கட்டளையில் நீங்கள் கிளிக் செய்தால் ஒரு சப்மெனு தோன்றும். அதில் சென்ட் டு யூஎஸ்பி ஃப்ளாஷ் என்கிற அந்த தேர்வினை நீங்கள் கிளிக் செய்தால் தானாகவே அந்த கோப்பு அல்லது கோப்புரையானது யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவுக்கு நகர்ந்து விடும். இது மற்றொரு வழிமுறை, சென்ட் டு என்பதை பயன்படுத்துதல். சரிங்களா? இந்த 2 வழிமுறையை பின்பற்றி நீங்கள் என்ன செய்யலாம், யூஎஸ்பி அதாவது ஃப்ளாஷ் டிரைவில் கோப்பு அல்லது கோப்புரைகளை நகர்த்தலாம். சரிங்களா? அல்லது நகல் எடுக்கலாம். அதுக்குண்டான படங்கள் தான் இது கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இறுதியாக கோப்பு மற்றும் கோப்புரைகளை நீக்குதல், டெலீட் செய்வது. ஸோ வட்டி இயக்கிலிருந்து கோப்பு அல்லது கோப்புரையை நீங்கள் நீக்கும்போது அவை எங்கே செல்லும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கு சென்று விடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுட்டியால் கோப்பு அல்லது கோப்புரையை நீங்கள் வலது பொத்தானால் கிளிக் செய்து ஒரு மேல்மீட்பு பெட்டி தோன்றும். அதில் டெலீட் என்கிற பொத்தானை அழுத்தலாம். அல்லது அந்த கோப்பு அல்லது கோப்புரையை தெரிவு செய்துவிட்டு ஃபைல் என்கிற பட்டியில் ஃபைல் என்கிற மெனுவை கிளிக் செய்து டெலீட் என்பதை
நீங்கள் தெரிவு செய்தால், கட்டளையை தெரிவு செய்தால் அந்த கோப்பானது ரீசைக்கிள் பின்னுக்கு சென்றுவிடும். ஸோ ரீசைக்கிள் பின்னுக்கு சென்றுவிட்ட ஒரு கோப்பினை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று ரீசைக்கிள் பின்னிலிருந்து முழுமையாக நீங்கள் டெலீட் செய்யலாம், அல்லது தேவைப்படுமாயின் ரீசைக்கிள் பின்னிலிருந்து மீண்டும் அந்த கோப்புரையை ரெக்கவர் செய்து கொள்ளலாம், மறுசுழற்சிக்கு கொண்டு வரலாம். அதனால தான் அது பேரே வந்து மறுசுழற்சி பெட்டி, ரீசைக்கிள் பின். சரிங்களா? மறுசுழற்சி பெட்டியில் ஒரு கோப்புரையை நம்ம எவ்வாறு மீட்டெடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், திரைமுகப்பிலிருந்து மறுசுழற்சி பெட்டியை திறக்கணும், ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் அழிக்கப்பட்ட கோப்புரைகள் இருக்கும். அதில் நீங்கள் எந்த கோப்புரையை நீங்கள் வந்து திரும்ப கொண்டு போக விரும்புகிறீங்களோ, மீண்டும் திரும்ப கொண்டு வர விரும்புகிறீங்களோ, அப்போ அந்த கோப்புரையை தேர்வு செய்துவிட்டு வலது பத்தானை அழுத்தி மேல்மீட்பு பெட்டியில் ரீஸ்டோர் என்கிற கட்டளையை தேர்வு செய்தால் அந்த கோப்பு அல்லது கோப்புரையானது மீண்டும் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் உள்ள அனைத்து கோப்பு மற்றும் கோப்புரைகளை மீட்டெடுக்க விரும்பினால் என்ன செய்யணும் அப்படின்னா, எம்டி ரீசைக்கிள் பின் என்கிற பணிக்குறியை கிளிக் செய்தால் அதில் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். ரீஸ்டோர் ஆல் என்கிற பணிக்குறியை கிளிக் செய்தால் அதில் உள்ள அனைத்து கோப்புரைகளும் மீண்டும் பழைய இடத்துக்கு சென்றுவிடும். ஆக 2 கட்டளைகள் இருக்குது. ஒன்று ரீஸ்டோர் ஆல் என்றால் அனைத்து கோப்பு மற்றும் கோப்புரைகள் பழைய இடத்துக்கு சென்றுவிடும், ரீஸ்டோர் ஆகிவிடும். எம்டி ரீசைக்கிள் பின் என்றால் அதில் உள்ள கோப்பு மற்றும் கோப்புரைகள் நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிடும். ஆக ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யலாம். அதனால தான் அது பேரே வந்து மறுசுழற்சி பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஆக இது வரைக்கும் நம்ம விண்டோஸில் வந்து முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். எவ்வாறு கோப்புகளை மற்றும் கோப்புரைகளை உருவாக்குவது, அவற்றை நிர்வாகம் செய்வது, நம்ம ரீசைக்கிள் பின்னா என்ன, இதெல்லாம் நம்ம யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவில் எவ்வாறு கோப்புகளை நகர்த்துவது, நகலெடுப்பது போன்ற விவரங்களை எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இறுதியாக முகப்பு திரையில் குறுக்கு வழி பணிக்குறிகளை உருவாக்குதல் மற்றும் ஒரு கணிப்பொறியிலிருந்து முறையாக வெளியேறுதல் ஆகிய 2 விஷயங்களை நாம் அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம்.